வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு அருமையான ரெசிபி. சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்காதவங்க கூட இதை மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை ரெண்டாக இது மாதிரி கட் பண்ணி 4 to 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய வெங்காயம் தேவை. அதை இது மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா ஆனியன் சாப்பரில் நல்லா நைஸாக இது மாதிரி குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம 5 பல் பூண்டு இது மாதிரி இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு இது மாதிரி நம்ம சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கடாய் சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்குறப்பயே இப்போ நம்ம பூண்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல, அந்த பூண்டு பல்லையும் 5 பல் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்குற முடியும் இதை வதக்கிக்கோங்க. இது மாதிரி நம்ம பூண்டு பல் ஒரு 5 பீஸ், ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க தேவையில்லை. இது சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதிலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இந்த தூளெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது மாதிரி சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா வதங்கட்டும். அந்த பொடி சேர்த்துருக்கோம்ல, பொடியெல்லாம் சேர்த்ததோட பச்சை வாசனை போகிற முடியும் இது நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு 4 to 5 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து கட் பண்ணோன்னா நான் இது மாதிரி நல்லா பீஸாக நம்ம கட் பண்ணலாம். இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வதங்கி எடுத்து வச்சுருக்கிறதோட இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். அதாவது சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பாக இல்லை, இப்போ நம்ம வாங்கின சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பாக இல்லைனா இது மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இது முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.